ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, ஒரு அட்டானமஸ் காலேஜ்ல எப்படி அந்த காலேஜோட செமஸ்டருக்கு படிக்கிறதுன்றத பத்தி தான் பார்க்க போறோம். நான் வந்து ஃபர்ஸ்ட் இயர் படிச்சுட்ருக்கும்போது, எங்களுக்கு வந்து அதோட பேசிக் நாலேட்ஜ் எதுவுமே இருக்காது. செமஸ்டருக்கு எப்படி படிக்கணும் அதெல்லாம் எங்களுக்கு எதுவுமே தெரியாது. அப்போ வந்து எங்களுக்கு மேக்ஸ் நடத்தின ஒரு ஸ்டாஃப் வந்து ஏற்கனவே வேற ஒரு நான் அட்டானமஸ் காலேஜ்ல வந்து படிச்சுட்டு இருந்தாங்க. எங்க காலேஜ் வந்து அட்டானமஸ். அவங்க வந்தோனே என்ன சொல்லிட்டாங்கன்னா, எப்படி எல்லாரும் வந்து செமஸ்டருக்கு படிக்கிறது எல்லாரும் தேடிட்டு இருக்கும்போது, அவங்க டக்குனு வந்து அண்ணா யூனிவர்சிட்டி பேப்பர் பாருங்க. 5 வருஷம் அண்ணா யூனிவர்சிட்டி பேப்பர வந்து ரெஃபர் பண்ணுங்க அப்படின்ற மாரி சொல்லிட்டாங்க. நாங்கலாம் யோசிக்கிறோம். என்னடா இவங்க அண்ணா யூனிவர்சிட்டி பேப்பர் ரெஃபர் பண்ண சொல்றாங்களே! மித்த ஸ்டாஃப்லாம் வந்து இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் இதெல்லாம் அப்டி குடுத்துட்டாங்க. இவங்க வந்து டக்குனு என்னடா இது அண்ணா யூனிவர்சிட்டி பேப்பர வந்து இது பண்ணுங்கன்னு சொல்ட்டாங்க. எங்களுக்கு ஒண்ணுமே புரியல. அப்புறம் நாங்க என்ன பண்ணோம், எக்ஸாம் கிட்ட நெருங்கிட்டே இருக்கு. யாருக்குமே ஒண்ணுமே புரியல. என்ன படிக்கணும்? எதுன்னே தெரியல. அப்புறமா வந்து நான் வந்து அண்ணா யூனிவர்சிட்டி பேப்பரே பார்ப்போம்ன்னு சொல்லி அன்னைக்கு அதுக்கே 1 நாள் ஆச்சு. எல்லா கொஸ்டின் பேப்பரும் 5 வருஷம் கொஸ்டின் பேப்பர் டவுன்லோட் பண்ணி எல்லா சப்ஜெக்ட்க்கும் டவுன்லோட் பண்ணி எடுத்து வச்சுட்டு, திரும்பி எடுத்து பார்த்தா நமக்கு நடத்துனது வேற மாரி இருக்கு. அண்ணா யூனிவர்சிட்டி பேப்பரே மொத்தமா வேற மாரி இருக்கு. என்னடா பண்றது? என்னடா பண்றது? ஒண்ணும் புரியாம அப்படியே தலைய பிச்சுட்டு உட்காந்துருக்கும்போது, அப்புறம் ஒரு சீனியர் அக்காக்கு இந்த மாரி ஃபோன் பண்ணி கேட்டோம். "என்னக்கா பண்றது? எங்களுக்கு எப்படி படிக்கிறதுன்னு தெரியல. அண்ணா யூனிவர்சிட்டி பேப்பர் பார்க்க சொல்லுங்கன்னு" சொன்னா, அந்த அக்கா சொல்றாங்க, "அண்ணா யூனிவர்சிட்டி பேப்பர் அதெல்லாம் நம்ம பார்க்க தேவையில்ல. நம்மளது வந்து அட்டானமஸ் காலேஜு. நம்மளோடது சிலபஸும் வந்து காலேஜ் தான் டிசைன் பண்ணுவாங்க. அதே மாரி வந்து எக்ஸாமும் வந்து காலேஜ் தான் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. கொஸ்டின் பேப்பரு. ஸோ நீங்க வந்து அண்ணா யூனிவர்சிட்டிலாம் பார்க்க தேவையில்ல. உங்க காலேஜ்ல உங்களுக்குன்னு வந்து ஒரு கொஸ்டின் பேங்க் குடுத்துருப்பாங்கல்ல. அந்த கொஸ்டின் பேங்க படிச்சாலே போதும். அப்புறமா வந்து அந்த இன்டர்னல் 1, இன்டர்னல் 2 கொஸ்டின் பேப்பர் 2த்தையும் சேர்த்து இது 3மே படிச்சாலே போதும். நீங்க வந்து 95% மேல எடுத்துரலாம். நீங்க வந்து எல்லாமே சாய்ஸ் விடாம படிச்சா அப்டின்ற மாரி சொன்னாங்க. அப்புறமா வந்து இவங்கள எப்படி நம்புறது? ஏன்னா எங்களுக்கு யாருக்குமே தெரியாதுன்னு சொல்லிட்டு நாங்க ஒரு 4, 5 பேர் வந்து இந்த மாரி சீனியர்கிட்டயே கேட்டு பார்க்கும்போது எல்லாருமே இத தான் சொன்னாங்களே. ஒரு கொஸ்டின் பேங்க் இருக்கும். குடுத்துருக்க கொஸ்டின் பேங்க படிச்சாலே போதும் அப்டின்ற மாரி சொன்னாங்க. இல்லன்னா வந்து இன்டர்னல் 1, இன்டர்னல் 2 இந்த 2 பேப்பர் வந்து தரோவா படிக்கணும். அத படிச்சாலே நம்ம வந்து நெறைய மார்க் எடுத்துலாம் அப்டின்ற மாரி சொன்னாங்க. ஸோ நாங்க அப்படிதான் வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு போனோம். ஆல்மோஸ்ட் எங்களுக்கு வந்து அதான் இன்டர்னல் 1, இன்டர்னல் 2 கொஸ்டின் பேப்பர் படிச்சாலே போதுன்ற மாரி சொன்னாங்க. அதிலேயே எனக்கு நெறைய கொஸ்டின் வந்துருச்சு. இந்த 2 மார்க்ஸ்லாம் வந்து கொஞ்சம் கிரியேட்டிவ் பேசிஸ்ல கேட்பாங்க. அது மட்டும் வந்து நீங்க புக் ரெஃபர் பண்ற மாரி இருக்கும். நெக்ஸ்ட் வந்து உங்க ஸ்டாஃப்ஸ் கிட்ட வந்து கேளுங்க. எது வந்து இம்பார்ட்டன்ட்னு கேட்டீங்கன்னா, அவங்க வந்து இம்பார்ட்டன்ட் சொல்லுவாங்க. நான் அட்டானமஸ் காலேஜ்க்கு தான் வந்து அந்த மொத்த புக்குமே படிக்கிற மாரி இருக்கும். அந்த மாரி அட்டானமஸ் காலேஜ்க்கு வந்து அதான் அவங்க சிலபஸ் வேற, கொஸ்டின் பேப்பர் இவங்களே தான் டிசைன் பண்ணுவாங்க. கொஸ்டின் பேங்க்னு ஒண்ணு குடுத்துருவாங்க. ஸோ அத வந்து பேஸ் பண்ணி தான் நம்ம படிக்கணும். நீங்க யூடியூப் வீடியோ வந்து நான் வந்து என்ன பண்ணேன்னா, சரி எதுவுமே யார் சொல்றதுமே புரியலன்னு சொல்லி யூடியூப்ல போட்டேன். எப்படி செமஸ்டர் படிக்கிறதுன்னு பார்த்தா, அவங்களும் வந்து அதே தான் சொல்றாங்க. அண்ணா யூனிவர்சிட்டி கொஸ்டின் பேப்பர் பாருங்க. அவங்க அட்டானமஸா, நான் அட்டானமஸா அதெல்லாம் எதுவுமே சொல்லவே இல்ல. ஸோ அட்டானமஸ் காலேஜ்னா உங்களுக்குன்னு ஒரு கொஸ்டின் பேப்பர் குடுத்துருப்பாங்க. உங்களுக்குன்னு ஒரு சிலபஸ் குடுத்துருப்பாங்க. அந்த சிலபஸ்ல இருக்கத்தையும், அந்த கொஸ்டின் பேப்பர்ல இருக்கத்தையும் படிச்சா மட்டும் போதும். இல்ல இல்லன்னா நீங்க இன்னும் ஒரு ஸ்டெப் மேல வரணும்னா என்ன பண்ணலாம்னா, இன்டர்னல் 1, இன்டர்னல் 2 கொஸ்டின் பேப்பர் சாய்ஸே விடாம ஃபுல்லா தரோவா படிச்சுட்டு போயிட்டீங்கனாலே, உங்களால வந்து 80% மார்க் வந்து அட்டெண்ட் பண்ணிட முடியும். அப்படின்ற மாரி தான் எனக்கு சொன்னாங்க. நானும் வந்து அப்படிதான் படிச்சுட்டு போனேன். ஓகே நல்ல ஸ்கோரே பண்ணேன். ஸோ வந்து அந்த கொஸ்டின் பேங்க்ல இருக்கிறது நல்லா படிச்சுக்கோங்க. 2 மார்க்ஸ் வந்து கொஸ்டின் பேங்க்ல இருக்கிறது நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஸோ வந்து நீங்க புக்குக்குள்ள அதாவது வந்து இன்டீரியரா படிச்சா தான் வந்து அது கொஞ்சம் இதுவா இருக்கும். ஸ்டாஃப்ஸ் சொன்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட்டா படிச்சுக்கோங்க. ஸோ இதெல்லாம் மட்டும் நீங்க படிச்சுட்டு போயிட்டீங்கனாலே, உங்களால வந்து 80% அபோவ் எடுத்துடலாம். மித்த 2மே வந்து இன்னும் டீப்பா புத்தக புழு இருப்பாங்க பாருங்க. அவங்களுக்கான மாரி குடுத்துருப்பாங்க. ஸோ வந்து அட்டானமஸ் காலேஜ பொறுத்தவரைக்கும் ஆல்மோஸ்ட் யாரையும் ஃபெயில் ஆக விட மாட்டாங்க. எப்படியா இருந்தாலும் பாஸ் பண்ணிடுவாங்க. ஸோ வந்து நீங்க கரெக்ட்டா நல்லா படிச்சுட்டு போனீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஈஸியா இருக்கும் ஃபுல்லாவே. இதுதான் வந்து மெத்தடு. எதுவும் வந்து ஸ்ட்ரெஸ்லாம் பண்ணிக்க தேவையில்ல. கரெக்ட்டா அவங்க குடுத்த கொஸ்டின் பேங்க் ஃபுல்லா படிச்சுக்கோங்க. அத படிச்சு முடிச்சிட்டீங்கன்னா, இன்டர்னல் 1, இன்டர்னல் 2 ஃபுல்லா படிச்சிருங்க. அந்த கொஸ்டின் பேங்க்லயே அந்த கொஸ்டின் பேங்க்க்கு ஒரு ஸ்டெப் மேல தான் வந்து அந்த இன்டர்னல் 1, இன்டர்னல் 2 அது 2மே படிச்சிட்டா போதும். இப்ப நான் அட்டானமஸ்ல இருக்கவங்களுக்கு தான் வந்து YouTubeல நெறைய வீடியோ இருக்கு. நான் அட்டானமஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த அண்ணா இன்ஸ்டிடியூட்டோட மொத்த சிலபஸ் மொத்த புக்குமே அவங்க வந்து படிக்கிற மாரி இருக்கும். 11த், 12த்துக்கு நம்ம படிக்கிற மாரி இருக்கும் அட்டானமஸ். பட் அட்டானமஸ் பார்க்கும்போது அதுல வந்து நமக்கு குடுத்துருக்க கொஸ்டின் பேங்க்ல சில கொஸ்டின்ஸ் தான் இருக்கும். இந்த அட்டானமஸ் வந்து இது நான் என்னோட காலேஜ் ஸ்ட்ரக்சர் படி சொல்றேன். வேற ஒவ்வொரு காலேஜுக்கும் ஒவ்வொன்னும் மாறலாம். ஸோ வந்து அது வந்து நீங்க என்ன பண்றீங்கன்னா, நான் சொல்றது கூட நம்ப தேவையில்ல. அவங்கவங்க சீனியர் கிட்ட கரெக்ட்டா கேளுங்க. எப்படி படிக்கணும்ன்றத கேட்டாலே போதும். ஸோ நீங்க இதுதான் விஷயமே. நீங்க வந்து நான் சொல்றதுக்கு கூட நம்ப தேவையில்ல. உங்க சீனியர் கிட்ட கேளுங்க. அவங்க சொல்லுவாங்க. இதான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா வந்து எனக்கு அப்ப தெரியல. அட்டானமஸ் என்ன, நான் அட்டானமஸ் என்னன்னு கூட தெரியல. அதே தெரியாம எப்படி செமஸ்டருக்கு படிக்கிறதுன்னு போட்டு, அதுலயும் வந்து டைம் வேஸ்ட் தான் ஆச்சு. ஸோ உங்களுக்கு டைம் வேஸ்ட் ஆகக்கூடாது. இதெல்லாம் ஸ்டாஃப் குடுக்குற இம்பார்ட்டன்ஸே உங்களுக்கு குடுத்த கொஸ்டின் பேங்க், இன்டர்னல் 1, இன்டர்னல் 2 இதெல்லாம் படிச்சிட்டாலே போதும். நீங்க வந்து சூப்பரா ஸ்கோர் பண்ணிடலாம். உங்களோட செமஸ்டருக்கு. தேங்க் யூ.